ஹாய் மக்களே, வெல்கம் டு ஆனந்தி வைரல் அப்டேட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனியா டான்ஸ் ஜோடி டான்ஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதை பற்றி வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி இல்லை வேண்டாம், இதெல்லாம் நமக்கு சரி வராது, நமக்கு படிப்பு தான் முக்கியம், இனியா நீ ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மிச்சதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா இல்லை பாட்டி, எனக்கு டான்ஸ் ஆடணும், நான் நல்லா பண்ணுவேன், நான் படிப்பையும் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. பாக்கியா இல்லை நீ படிப்பு முடியும் இனியா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு இதை முடிச்சிடுறாங்க. இனியாவுக்கு மனசே கேட்கல. இனியா கோபிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோபியும் இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மயூ இருக்காங்க, ராதிகா இருக்காங்க. ஸோ எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாங்க, என்னம்மா இனியா பேசணும்னு சொன்னியே சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, டேடி நான் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு செலக்ட் ஆகியிருக்கேன், சவுத் சென்னையிலேயே வச்சு 5 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, வாவ் ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. அதுக்கப்புறம் அது கேட்குறேன், ரியாலிட்டி ஷோனா அப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் இருக்குமே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது டிவிலலாம் வரும் டேடி, 2 months டிவியில் போடுவாங்க, இது மாதிரி எல்லா ஊரில் இருக்கிற காலேஜஸ்லேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு 10 பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க, அப்படி போகிறவங்களுக்கு நம்ம 2 months ரியாலிட்டி ஷோ மாதிரி காட்டுவாங்க டேடி. சரிம்மா இனியா, அதெல்லாம் சரி, இப்படி 2 மாதம் நடக்கும், நம்ம டான்ஸ் பண்ணணும், ரிஹர்ஸ் பண்ணணும் அப்படின்றத எப்படிம்மா அப்புறம் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது? என்ன டேடி நீங்களும் அம்மா பாட்டி மாதிரியே பேசுகிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அப்போது இது அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க டேடி. டேடி எவ்வளோ பேர் என் காலேஜில் ஆடினாங்க தெரியுமா, யாருமே செலக்ட் ஆகிற டேடி, ஹோல் காலேஜ்லேயே வச்சு நான் மட்டும்தான் டேடி செலக்ட் ஆகியிருக்கேன். நீங்களும் என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சேன் டேடி, நீங்களும் என்னை புரிஞ்சிக்கல, நான் போகிறேன் டேடி. இனியா ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற, உட்காரு. இல்லை டேடி நான் இது எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா டேடி, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு டேடி, நான் எப்படி டேடி நான் வேண்டான்னு சொல்ல முடியும்? சரி டென்ஷன் ஆகாத இனியாம்மா, டென்ஷன் ஆகாத இனியாம்மா, நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, இதுவும் சரி நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, டேடி உனக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன். டேடி நிஜமாவா டேடி? ஆமாம் நிஜமாக தான் இனியாம்மா, நான் அம்மா பாட்டி மாதிரி வேண்டான்லாம் சொல்ல மாட்டேன், நீ பார்ட்டிசிபேட் பண்ண, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் சரியா? பாக்கியா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஜெனி ஆண்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஜெனி நானே முடிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு இனியான்னு மேலே கூப்பிடுறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, அவன் மேலே இல்லையே ஆண்டி, அவன் மொட்டை மாடியிலே இல்லைங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாட்டி கூட இருப்பான்னு நினைக்கிறேன் ஆண்டி, போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் பாட்டி கூடயே இல்லையா ஆண்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாக்கி அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க, அவள் ஃபோனும் எடுக்கல. சார் 2 பேரும் போய் வாசலில் எல்லாமே தேடுறாங்க. அப்புறம் பார்த்தா இனியா அவங்க அப்பா கூட இங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கா. இனியாம்மா நீ தைரியமாக பண்ணு, அப்பா உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அவன் நடந்து இனியா அவங்க அம்மாவை பார்த்துட்றான். ஏன் இனி அம்மா பயப்படுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அம்மா திட்டுவாங்கல்ல டேடி, உங்கள் அம்மாவால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. ஜெனியை பார்த்துட்டு கோபி கேட்குற, ஜெனிமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகிறாரு. அப்போ ஜெனி சொல்ல, ஏன் அங்கெல்லாம் போகிற இனியா, அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே கூப்பிட்டு வந்தோடனே பாக்கியா கேட்குறேன், இப்போ நீ எதுக்கு அங்கே போனேன்? இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் வெளியே போகிற அப்படின்னு கேட்கவே பாட்டி வந்துடுறாங்க. நீ எதுக்கு அங்கே போனேன்? இப்போ என்ன திடீர்னு அவன் மேலே உனக்கு பாசம்? பாட்டி நான் டேடியை தானே பாட்டி பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. ஏன் உன் அப்பனை பார்க்க முன்னால இருக்க முடியலையா? ஆமாம் பாட்டி நான் டேடியை தானே பார்க்க போனேன், உங்களுக்கு அவர் வேணும்னா வேணும், உங்களுக்கு அவர் வேண்டான்னா என்ன வேண்டாமா, நான் அவர் கூட பேசக்கூடாதா? பாக்கி டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன இனியா என்ன பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாட்டியும் அப்பா கூட பேசிட்டு தானே இருந்தாங்க, அப்பானா பாட்டிக்கும் பிடிக்கும் தானே, இப்போ சடனாக தானே அவங்களுக்கு வேண்டான்னு தோணுது, அதுக்காக நானும் பேசாமல் இருக்க முடியுமா? நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை, என் பக்கத்தில் யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா போயிடுறாங்க. அதுக்கு தான் பாட்டி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் அவன்தான் காரணம், இப்போ பாரு ஒழுங்காக இருக்கிற பிள்ளையை அவன் வீட்டுக்கு வர சொல்லி பேசி மனசை கலைச்சி வச்சுருக்கான். செல்லியும் டென்ஷன் ஆகிடுறாரு. சும்மா நீங்கள் ஏன் பாட்டி அவரையே சொல்லிகிட்டு இருக்கீங்க, அவ கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ உங்களுக்கு வேணும்னா பேசணும், வேண்டாம்னா பேசக்கூடாதா? அவர் அப்பா தானே, அவர் கூட நாங்கள் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டோடனே பாட்டிக்கு ஒரே மனசு கஷ்டமாக போயிடுது. அவங்க உள்ளே போயிடுறாங்க. பாக்கியா டென்ஷன் ஆகி, என்ன சரியா இப்படி தான் பேசுவியா? பெரியவங்க இப்படி தான் பேசணுமா? உங்கள் சண்டையால் எங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க,
செலி இப்படி பேசின உடனேவே பாட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அவங்க போகிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, செலி அவனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை, யார்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டி ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்கிய டென்ஷனாக செலியனை திட்டுறாங்க. ஒருத்தங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் நீ இப்படி தான் பேசுவியா? என்னம்மா நான் என்னம்மா தப்பாக பேசிட்டேன்? நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு தான்டா. ஒருத்தர் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சுயநலமாக இந்த வீட்டை விட்டு போனவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசுகிற பார்த்தியா, அதுதான் செலியா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. அவங்க அத்தை அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பாக்கியா நீ ஜெனியை கூட்டிகிட்டு போ, எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் போல் தோணுது, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.